ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. நம்ம ஐஃபோன் 15ஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம் ஐஃபோன் 15 எப்படி இருக்குன்னு. ஸோ பார்க்க ரெடியா கைஸ்? இப்போ ஓப்பன் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், ஃபோனுடைய லுக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ப்ளூ கலர் கைஸ். அந்த ஒரு டிசைனும் செமையாக இருக்குது. அந்த கலர் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால தான் நான் ப்ளூ எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் மாதிரியும் இருக்கும், ப்ளூ மாதிரியும் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் கொடுக்கும் இது, ஒரு பிளேஸு ஒரு லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதனால தான் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலி ரொம்பவே சூப்பராக இருக்குது கைஸ், எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக இந்த கலரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குல்ல, பார்க்கும் போதே கையில் நம்ம இப்படி வச்சுருந்தோன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ லுக் அண்ட் வைஸ் செம்மையாக இருக்குது கைஸ், சான்ஸே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை தாண்டி நமக்கு பார்த்தீங்கன்னா USB-C கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஐஃபோன் 15 சீரிஸ் எல்லாமே USB-Cயாக மாற்றிட்டாங்க. ஸோ USB-C கொடுத்தனால நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது ஐஃபோன் யூசர்ஸ் எல்லாருக்கும். ஸோ இது ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அதை தாண்டி நமக்கு எப்பவும் போல தான் கைஸ், நமக்கு அந்த சிம்மு கழட்டுற பின் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம இதோட ஃபீச்சர்ஸ்க்கு போயிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு A16 பயோனிக் சிப் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் 14 ப்ரோ சீரீஸ்க்கு வந்த சிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 15லேயே அந்த சிப் கிடைக்கிறதுனால நமக்கு செம ஃபாஸ்ட்டாக ஸ்மூத்தராக சூப்பராகவே இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கேம் விளாட்றதுக்கோ இல்லை பெர்ஃபார்மன்ஸ்க்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது, சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி முக்கியமாக இதில் USB-C கொண்டு வந்திருக்கனால நமக்கு என்ன யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபோன்லேருந்து நீங்கள் இப்போ ஏர்பாட்ஸு இல்லை இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அதில் கூட நீங்கள் அப்படியே சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஃபோன்லேருந்து அதுக்கு சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஈவன் ஃபோன் டு ஃபோன் கூட சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த USB-C கொடுத்தது ஆப்பிள் பண்ண பெரிய ஒரு பெனிஃபிட் இதில். அந்த மாதிரி இதில் எனக்கு இன்னொன்று என்ன பிடிச்சிருக்குன்னா டைனமிக் ஐலண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு நேவிகேஷன் இல்லை உங்களுக்கு கால்ஸ் வருது இல்லை மியூசிக்ஸ் கேட்குறீங்கன்னா அது க்யூட் அனிமேஷன் மேலே பாப்பப்பில் அப்படியே கொண்டு வருது. ஸோ அது பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட காட்டுறேன் பாருங்கள், அது சூப்பராக இருக்கும் அந்த அனிமேஷனே கைஸ். இதில் பாருங்களேன், இப்போ நான் ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுறேன்னா ப்ளே பண்ணக்கப்புறம் மேலே பாருங்கள் அந்த அனிமேஷனை செமையாக கொடுத்துருக்காங்களே. ஸோ நீங்கள் ஈவன் அதை கிளிக் பண்ணி உங்கள் சாங்ஸை கூட நீங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ரொம்ப நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு கைஸ். இதில் நமக்கு இன்னொரு என்ன ஒரு பெரிய அப்கிரேட்னு பார்த்தீங்கன்னா 48 MP 2x டெலிஃபோட்டோவோட 15லேயே நமக்கு கிடைக்குது. ப்ரோ சீரீஸில் தான் கேமரா குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கும், பட் 15லேயே இவ்வளோ கொடுக்குறதுனால இன்னும் சூப்பராகவே இருக்குது 15. ஸோ நல்ல ஒரு பிக்சர் குவாலிட்டி, நல்ல ஒரு ஜூமிங்கும் இதிலே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதை விட என்னென்னு பார்த்தீங்கன்னா டெப்த் எஃபெக்ட்லாம் நீங்கள் எப்பயுமே போர்ட்ரேட் மோட்லேயே வச்சுருக்கணும்னு தேவையில்லை. ஃபோட்டோ மோட்லேயே வச்சுட்டு கூட நீங்கள் டெப்த் எஃபெக்டை மாற்றிக்க முடியும், எடுக்கும்போது மாற்றிக்க முடியும். நீங்கள் எடுத்தக்கப்புறமும் ஃபோட்டோஸில் யாரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபோக்கஸ் மாறிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல அட்வான்டேஜ் கைஸ். நம்ம ஃபீச்சர்ஸ் எல்லாமே பேசிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் இல்லை வேறு எதை பற்றியும் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கும் பண்ணுறேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ்.